இருக்கணும் அப்படின்னா ஒரு 4 பேர் உட்கார்ற மாதிரி இது ஒரு டைனிங் செஞ்சுருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 3க்கு 3 திக்னஸ் டீ கூட்டு தான். நம்ம டீ கூட்டை தவிர வேற எந்த வுட்லையும் நம்ம செய்ய மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 பேர் உட்காராது. இது ஒரு டிஸ்டன்ஸ் சேர். டைனிங்னா 4 கால் இருந்து 4 சேர் இருந்தால் டைனிங் தான். அதில் சின்ன சின்ன விஷயங்கள் டைனிங்கில் என்ன டிசைன் பண்ண போகிறோம், என்ன மாதிரி சேர் உடைய மாடல் செய்ய போகிறோம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எவ்வளோ சேர் செஞ்சு சாம்பிள் சேர் வச்சுருக்குன்னு காட்டுறேங்க. வாங்க வாங்க அப்படியே வாங்க பாருங்கள். இதெல்லாம் நான் சேராக செஞ்சு சாம்பிளாக வச்சுருக்கிறேன். கஸ்டமர்கிட்ட காட்டுவேன். உங்களுக்கு எந்த சேர் பிடிச்சிருக்கு அந்த சேர் சொல்லுங்கள். ஒவ்வொரு சேருக்கும் ஒரு தனித்தகையான ரேட் இருக்கும். நான் எவ்வளோ மெட்டீரியல் யூஸ் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் இருக்கும். கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுவோம் நாங்கள், என்னென்ன கலர் அடிக்கலாம் அப்படின்னு. இப்போ பாருங்களேன், இது பார்த்தீங்கன்னா இது வால்நட் கலர். இது வந்து வால்நட் கலர். இந்த கலர் வந்து வால்நட், லைட் வால்நட். இந்த கலர் இதை அடிச்சுக்கலாம். இல்லை எனக்கு வால்நட் வேணாம், ஏன்னா இன்றைக்கி இன்டீரியர் நிறைய பேர் வால்நட் பேஸ் பண்ணி தான் இன்டீரியர் பண்ணுறாங்க. இது வந்து ஹனி கலர். அது ஹனி கலர்னா அதாவது நம்மளுடைய உட்கலர்லேயே நேச்சுரல் கலர்லேயே கொஞ்சம் தேன் கலந்த மாதிரி இருக்கும். அதனால இது ஹனி கலர் இது பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது நேச்சுரல் கலர். இதுதான் வந்து மரத்தினுடைய உண்மையான நேச்சுரல் கலர். இந்த மாதிரி இது பண்ணுறோம். இது கலர். இந்த இதுக்கெல்லாம் கலர் சாம்பிள். இதெல்லாம் கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கலாம் உட்டை பார்த்துட்டு கஸ்டமர். இது வந்து டார்க் வால்நட்டு. இங்கே சாய்ஸ் என்ன இருக்குன்னா கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு நாங்கள் கேட்போம், பொறுமையாக கேட்போம் என்ன வேணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ரொம்ப ஹைட்டாக இருப்பார், ஒரு கஸ்டமர் மீடியமாக இருப்பாங்க. அப்போ கஸ்டமர் ஹைட்டாக இருக்கிறாங்கன்னா இந்த சோபா ஹைட்டாக ஏற்ற அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை வடிவமைச்சு நாங்கள் இதை செஞ்சு கொடுத்துருவோம். அப்போ எங்கள் விருப்பத்துக்கு வியாபாரம் இல்லை, வாடிக்கையாளர் விருப்பத்துக்கு தான் இங்கே வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. வாடிக்கையாளருடைய தேவையை கொடுக்குறது தான் எங்களுடைய வேலையாக இருக்குது. ஏன்னா அப்போனா தான் வந்து வாடிக்கையாளருக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் வந்து வீட்டில் ஒரு நிமிஷம் வாங்க, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சீட்டர் போட முடியாது. அவங்க வீட்டில் இடம் வந்து 2 சீட்டருக்கு தான் இருக்கும். அப்படின்னா நாங்கள் உடனே அவங்களுக்கு 2 சீட்டராக இதை செஞ்சு கொடுத்தோம். இங்கே பாருங்கள், இது வந்து 2 பேர் உட்கார்றதுக்கு இது 2 சீட்டராக செஞ்சு கொடுக்குறோம். ஏன்னா வாடிக்கையாளர் வீட்டில் அவங்களுக்கு கஸ்டமர் வீட்டில் வந்து இடம் கம்மியாக இருக்குன்ட்டாங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, உடனே நாங்கள் எங்கள் டீம் போய் மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு இது 2 சீட்டராக செய்வோம். 3 சீட்டர் மட்டும்தான் வேணும்னாலும் என்கிட்ட 3 சீட்டர் வாங்கிக்கலாம். எனக்கு ஃபுல் செட்டாக தான் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ, எனக்கு 3 சீட்டர் கேட்டால் 3 சீட்டர் கொடுப்பேன், 2 சீட்டர் கேட்டால் 2 சீட்டர் கொடுப்பேன், சிங்கிள் சீட்டர் கேட்டால் சிங்கிள் சீட்டர் கொடுப்பேன், 4 சீட்டர் கேட்டாலும் 4 சீட்டர் கொடுப்பேன். இதில் என்னென்னா என் வாடிக்கையாளருக்கு வந்து நான் வந்து என்கிட்ட புக் பண்ண பிறகு டெலிவரி வரைக்கும் நான் தான் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பேன். ஏன்னா நான் ஒவ்வொன்றும் வந்து பிராண்டட் போட்டு பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உட் ஃபினிஷிங். இதை நாங்கள் உங்கள் கையிலே கொடுத்து நீங்கள் எதாவது டேமேஜ் ஆகிட்டீங்கன்னா அப்போ நான் லைஃப் கேரண்டின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் இருக்காது. அதனால்